புயமுருகா பத்தர் சித்தமெய்யில் செவ்வந்தி நீலத்தை உற்றருள்வாய் திங்கட்சே புனைந்த செவ்வந்தி நீலத்தொருபாகர் போன்ற தினி சிந்தியார் செவ்வந்தி நீலத்தி நீடு முற்றாத திமிரமுமே. அதம் பிரித்தது. செவ்வந்தி நீல புய முருகா பத்தர் சித்த மெய்யில் செவ்வு அந்தி நீ லத்தை உற்று அருள்வாய் திங்கட்சே புனைந்த செவ் அந்தி நீலத்தொருபாகர் போன்றது இனி சிந்தியார் சே வந்தி நீலத்தின் நீடும் முற்றாத திமிரமும் ஏ. செவ்வந்தி நீலம் புய முருகா செவ்வந்தி செவ்வந்தி பூமாலை நீலம் கருங்குவளை மலரை குறிக்கின்றது. புயம் தோளில் முருகா அணிந்தவனே முருகனே செவ்வந்தி நீல புய முருகா பக்தர் அடியாரின் சித்த மெய்யில் ஹிருதயமாகிய குகையில் மெய்யில் உண்மை நிலையில் செவ்வந்தி நீல புய முருகா பக்தர் சித்த மெய்யில் பக்தர் சித்த மெய்யில் அடியார்களின் சித்தத்தில் உரைபவன் அல்லவா பக்தர் சித்த மெய்யில் செவ்வு அந்தி நீ லத்தை உற்று அருள்வாய் திங்கள் சேல் புனைந்த செவ்வு அந்தி செவ்வு செம்மையாக செவ்வனே அந்தி பொருந்தி உள்ள அந்துதல் பொருந்துதல் அந்தித்தல் பொருந்துதல் நீ லத்தை உற்று அருள்வாய் கருணை கூர்ந்து லத்தை என்றால் கருணை கருணை கூர்ந்து அருள்வாய் அம்மாலையை தந்தருள்வாய். இக்கந்தடந்தாதி அகத்துரைக்கு கீழ் வருகின்றது. விளக்கத்தில் காண்போம். திங்கள் சேய் திங்கள் சேய் பிறை நிலவு புனைந்த அணிந்த செவ்வு அந்தி நீ லத்தை உற்று அருள்வாய் திங்கள் சே புனைந்த செவ் அந்தி நீலத்தொருபாகர் போன்றது இனி சிந்தியார். செவ் அந்தி சிவந்த அந்தி அந்தி பொழுது மாலைக்காலம் நீலத்தொருபாகர் நீல நிறத்து உமை பங்கர் போன்றது ஒப்பாகும் இனி இனிமேல் சிந்தியார் உன்னை நினைக்காதவர்கள் உன்னை தியானிக்காதவர்கள் செவ் அந்தி நீலத்தொருபாகர் போன்றது இனி சிந்தியார் சே வந்தி நீலத்தின் நீடும் முற்றாத திமிரமும் ஏ. சே பிறவியாகிய வந்தி வருத்தத்தை விளைவிக்கும் நீலத்தில் அஞ்ஞான இருளை போல் நீடும் நீடித்து நிற்கும் முற்றாத தொலையாத திமிரமும் இருட்டும். திமிரம் என்றால் இருட்டு. செவ்வந்தி நீல புயமுருகா பக்தர் சித்த மெய்யில் பக்தர் சித்த மெய்யில் செவ்வந்தி எனும் பூமாலையையும் கருங்குவளை மாலையையும் புனைந்திடும் புயங்களை உடைய முருகக் கடவுளே அன்பரது சித்த மெய்யில் உண்மை நிலையில் அன்பரது சித்தம் மெய்யில் அன்பரது சித்தம் அடியார் சித்தத்து உரைபோனே என்கிறார் திருப்புகழில். வார்த்தை சிற்பரன் சொல்லுக்கும் சித்தத்துக்கும் அவன் அப்பாற்பட்டவன். அடியவர் அடியவர்களின் சித்தத்தில் உரைபவன் என்பதை பல திருப்புகழில் கோடிட்டு காட்டுகிறார் குருநாதர். அடியவர் சித்தத்து உரைத்த சம்பிரம என்கிறார் பழனி திருப்புகழ் 184 முகில் அழகத்தில் என்று தொடங்கும். 315 காஞ்சிபுரம் திருப்புகழ் கரை இலங்கும் என்று தொடங்கும் திருப்புகழில் சித்தத்துக்குள் ஒளிக்கும் கரவடன்
திருடன் என்கிறார். 317 காஞ்சிபுரம். உன் சித்தத்துக்கு வர தொண்டு புரிவேனோ என்று கேட்கிறார். பல திருப்புகள் 332 காஞ்சிபுரம், 334 காஞ்சிபுரம், 335 அடியார்கள் சித்தத்தில் உரைபவன் என்று தெல்ல தெளிவாக கூறுகிறார். திருவருணை திருப்புகள் அருக்கார் என்று தொடங்கும். மிகுத்திட்டு அடியார் சித்தத்தில் உரைவோனே. சிரத்தானத்தில் காளகஸ்தி திருப்புகள் நினைத்தார் சித்தத்து அமர் சித்தத்துறைவோன் என்கிறார். சித்தத்து அமர் குமரா எமை ஆழ்குல வெற்றி புகழ் கருவூர்தனையில் மேவிய பெருமானே என்று கருவூர் திருப்புகளில் கூறுகிறார். பொற்பூவை என்று தொடங்கும் பொது திருப்புகள் நற்காலை சேவிப்பார் சித்தத்து உரைவோனே என்கிறார். 1260 பற்ற நெட்டை என்று தொடங்கும் திருப்புகள் சித்தர் சித்தத்து உறப்பற்றி மெத்த புகழ் செப்பு முத்தித்த தமிழ் பெருமாளே என்று கூறுகிறார். சேவல் விருத்தம் ஓராறு திருமுகம் மலர்ந்து அடிய சித்தத்து இருக்கும் முருகன் என்கிறார். பூத வேதாள வகுப்பில் அடியார் மன பங்கயம் உரைபவன் அடியார்களின் மனத்தை தாமரைக்கு இணையாக ஒப்பிட்டு அடியவர்களின் மனத்தில் உரைபவன் என்று கூறுகிறார். இத்தகைய அடியார்களின் மனத்தில் உரைபவன் முத்தாய்ப்பாக வெற்பு தடமுனையால் வள்ளிநாயகி சித்தத்து அமர்குமரா என்கிறார். வள்ளிநாயகி ஜீவாத்மாவின் பிரதிநிதியாக நமக்கு நம் ஜீவான்மாக்களின் பிரதிநிதியாக இருப்பதால் முருகவேள் வள்ளிநாயகியின் சித்தத்திற்குள் அமர்ந்திருக்கிறார். வள்ளிநாயகி நம் பிரதிநிதி ஆகியால் நம் சித்தத்திற்குள் முருகன் இருக்கிறார் என்பது தெளிவு. பக்தர் சித்த மெய்யில் ஆகா செவ்வந்தி நீல புயமுருகா பக்தர் சித்த மெய்யில் செவ்வு அந்து நீ லத்தை உற்று அருள்வாய். செவ்வு செம்மையாக பொருந்தி இருக்கின்ற நீ கிருபை கூர்ந்து அருள்வாய். மாலையை எனக்கு தந்து அருள வேண்டும் என்று கேட்கிறார். திங்கள் சேய் குழவி திங்களை பிறை நிலவை புனைந்த சிவந்த மாலை காலமானது நீலத்து ஒரு பாக நீல நிறத்தை உடைய பார்வதி பங்கரை போன்றது போல தோன்றி விளங்குகின்றது. சிந்தியார் உன்னை தியானிக்காதவர்கள் அடையும் உன்னை தியானிக்காதவர்கள் நிச்சயமாக நரகமாகிய பிறவி கடலில் மூழ்குவார்கள் என்பதை தெரிவிக்கிறார். வருத்தத்தை விளைக்கும் அஞ்ஞான இருளை போல நீடித்து நிற்கும் முற்றாத திமிரமும் இருட்டும் என்கிறார். இவன் கருணை வடிவானவன். திங்கட்சே புனைந்த நீ லத்தை உற்று அருள்வாய். கருணை கூர்ந்து அருள்வாய். கருணை மயமானவன். கருணா வாருதி இவன். கருணை திருவுருவாய் தோன்றி என்கிறார் குமரகுருபரர் கலிவெண்பாவை. ஊழ்வினையை மாற்றி உலவாத மலர்முகம் உடையவன் இவன். கருணையே வடிவானவன். திருச்செந்தூர் திருப்புகழ் இயலிசையில் உயர் கருணை புரியும் என்ப கடல் மூழ்கி என்கிறார். கொம்பரையார் என்று தொடங்கும் கிருபாகரா இன்சொல் விசாகா என்று கூறுகிறார். இத்தாரணைக்குள் என்று தொடங்கும் பழனி திருப்புகழில் வற்றா மது கருணை உற்றே மறை கலைகள் ஓதி தெரிந்து தமிழ் சோதித்து அலங்கடி அட்டா என்று கூறுகிறார். இவன் கருணையே வடிவானவன். கருணை வடிவானவன் என்று 100க்கும் மேற்பட்ட திருப்புகழில் கூறுகிறார். சுவாமிநாத கராவலம்பம் கூறுகிறது, ஹே சுவாமிநாதா கருணாகர தீனபந்தோ. அதே கராவலம்பம் 8வது ஸ்லோகம். ஸ்ரீ கார்த்திகே கருணாமிருத பூர்ண திருஷ்டியா. கருணையே வடிவானவன், கருணையே உருவானவன் என்று கூறுகிறது. மேலும்
செவ்வந்தி நீலத்து ஒரு பாகர் போன்றது இனி சிந்தியார் சே வந்தி நீலத்தின் நீடும் முற்றாத திமிரமும் திமிரம் என்றால் இருட்டு. நம் பிறவி பெருங்கடல் பிறவியை நீள் இருட்டிற்கு ஊமையாக கூறுகிறார். திமிர உததி அணைய நரக ஜனன அதனில் விடுவாயேல் என்று பழனி திருப்புகளில் இருள் சூழ்ந்த நரகம் இஜனனம் என்று கூறுகிறார். நினது அருள் அது அருளி அடிமை போலவும் வரவேணும். ஆதலால் இருட்டு மயமான பிறவி கடலில் மரண ஜனன என்ற சம்சார கடலில் இருந்து இருட்டிலிருந்து அஞ்ஞான இருளை நீக்கி எனக்கு புத்தொளி பரப்பி என்னை ஆட்கொள்ள வரவேணும் என்று கூறுகிறார். பழனி திருப்புகள் மறுமலரினன் என்று தொடங்கும் திருப்புகளில் இருவினை பொதிந்த இந்த ஜனன மரணம் என்று கூறுகிறார். மேலும் காஞ்சிபுரம் செடி உடம்பு என்று தொடங்கும் திருப்புகள் செடி உடம்பு அத்தி தெற்று இரத்தம் செறி நரம்பு இட்டு கட்டிய சட்டம் சிறை திரண்டு ஒக்க தொக்க வினை அந்த விகாரம் திமிர துங்க தத்து திரையற்றும் ஜனன பங்கம் அலை கடல் மோதும் இம்மாயையாகிய இருட்டில் மாயையில் மூழ்கி நான் சிக்கி தவிக்கும் இந்த ஜனன பங்க துக்க கடல் உன் அருளால் என்னை தாண்டச் செய்ய வேண்டும். உன் அருட்கடலில் நான் மூழ்கினால் ஒழிய இஜனன பங்க ஜனன மரண பந்தத்தில் இருந்து என்னை மீட்டு அருள நினையன்றி வேறு துணை வேறு தெப்பம் வேறு புனை எதுவும் இல்லை. நீதான் உன் அருளை தர வேண்டும் என்று கூறுகிறார். 752 பசையற்ற என்று தொடங்கும் திருப்புகழ் விருத்தாச்சலம் திருப்புகளில் இடர்பெற்ற ஜனனத்தை விடுவித்து உன் அருள் வைப்பது ஒரு நாளே என்று இறைஞ்சுகிறார். இடர்பெற்ற ஜனனம், ஜனனம் என்றாலே இடரில் நிறைந்ததுதான், இடரால் மூடியதுதான். ஜனம் இருள் பெற்ற இடர் பெற்ற இஜனனத்திலிருந்து என்னை என்னால் நீ விடுவிப்பாயோ என்று கேட்கிறார். அந்தாதி இது 6வது கந்தர் அந்தாதி அகத்துறைக்கு கீழ் வருகின்ற கந்தர் அந்தாதி. அகத்துறை விரகதாபத்தை அதிகமாக்குவன இளம்பிறை தென்றல் மாலை பொழுது கடல் மலர்கள் சேவல் கூவுதல் கட்டில் ஆகிய பொருள்களாவன. கருத்துரையாக சொல்லும் பொழுது செவ்வந்தி நீலோத்பல மாலைகளை அணிந்துள்ள முருகா, உமை பொங்கராம் சிவனாரின் இளம் பிறையும் செவ்வானமும் தோன்றிய மாலை காலமும் உன்னை தியானிக்காதவர் அடையும் பிறவியாகிய இருளை போல் இருட்டும் வந்தன. ஆதலால் நீ மாலை தந்து அருள வேண்டும். அதனால் அன்பர்களின் மெய்யான இதயத்தில் வீற்றிருக்கும் நீ கருணை கூர்ந்து உன் மாலையை தந்து அருள வேண்டும் என்று அகத்துறையில் கூறியது போல் இருந்தாலும் அகத்துறை வாயிலாக அருளியலே உணர்த்தப்படுகிறது இக்கந்த அந்தாதியில். மாலை இரவு என்பன உலகியல் மயக்கத்தையும் அஞ்ஞானத்தையும் உணர்த்துகிறது. பூமாலை என்பது மணமாலையாக கேட்டாலும் இங்கு அருளியலில் நோக்கும் கால் இறைவனின் திருவருளை குறிக்கின்றது. மாலை தந்து அருள வேண்டும் என்று பல திருப்புகளில் செச்சை தொடை தரவேணும், நீப மலர் தாராய் அணிமாலை தரவேணும் என்று கேட்கிறார். மால் கொண்ட பேதைக்கு உன் மலர்
உன் மணனாரும் தங்கு தாரை தந்து அருள்வாயே என்று பொது திருப்புகழ் நீலங்கொள் மேகத்தில் கேட்கிறார். அந்தித்தல் லத்தை உற்று அருள்வாய். லத்தை என்றால் கருணை என்று பார்த்தோம். கருணா சாகரன் இவன். பிறவியாகிய இருட்டை இவன் கருணை வடிவால் ஒன்றே மட்டும் நாம் தாண்ட முடியும் இச்சம்சார சாகரத்தை. அந்துதல் அந்தி செவ்வு அந்தி நீ லத்தை உற்று அருள்வாய். அந்துதல் என்றால் பொருந்துதல் என்று நாம் ஏற்கனவே கந்தர் அந்தாதி முன்னாடி சிந்தித்துள்ளோம். கந்தர் அந்தாதி 4வது கந்தர் அந்தாதியில் சிந்தித்துள்ளோம். அமுத கதிர்கள் என அந்தித்த மந்திரம் என அறையும் மறை என அரும் தத்துவங்கள் என அணுவென நிறைந்திட்டு நின்றதொரு சம்பிரதாயம் என்று பழனி திருப்புகழில் கண். பிறவியாகிய இருட்டை நீக்க இவன் அருள் ஒன்றே நமக்கு உற்ற துணையாகும். இவனை தியானிப்பவர்கள் நிச்சயமாக பிறவி என்னும் சம்சார சாகரத்தில் மூழ்க மாட்டார். இவன் அருள் தானே வந்து சித்திக்கும், தானே உமக்கு வெளிப்படுமே என்று கூறுகிறார் கந்தர் அலங்காரம் 16வது கந்தர் அலங்காரத்தில். ஆனால் இவனை நினைக்காதவர்களுக்கு பிறவியாகிய ஜனனம், பிறவியாகிய இவ்ஜனனம் கடல் போல் அஞ்ஞான இருளை போல் நீடிக்கும். பிறவி தொடர்ந்து இவ்வுலக மாயையில் வந்து சிக்கி தவித்து துன்புறுவர் என்பதும் இதில் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் நேரடியாக சொல்லாமல் இவன் திருவடிகளை சிந்திப்பவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்றால் சிந்தியாதவர்கள் பிறவி கடலில் மூழ்குவார்கள் என்பது தெரிந்ததுதானே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. செவ்வந்தி நீல புய முருகா பக்தர் சித்த மெய்யில் செவ்வு அந்தி நீ லத்தை உற்று அருள்வாய். திங்கள் புனைந்த செவ்வந்தி நீலத்தொருபாகர் போன்றது இனி சிந்தியார். வந்தி நீலத்தின் நீடும் முற்றாத திமிரமுமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நமக்கும் அவன் திருவருள் என்ற பூமாலையை தந்து அருள வேண்டும் என்று வேண்டுகிறது இந்த கந்தர் அந்தாதி. முருகாசரணம்.